ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தூதுவளை இலை. இது வந்து துவையலாவோ இல்லை ஊறுகாவாவோ செஞ்சு சாப்பிடும்போது சளி, இருமல், சுவாச பிரச்சனையை சரி செய்யும். வாதம், பித்தம், கபம் இவையெல்லாம் வந்து சமநிலைக்கு வச்சுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு தருது. வாங்க, இது வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்து ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். இந்த இலை பார்த்திங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும். அந்த தண்டில் கூட முள்ளு முள்ளாக இருக்கும். நாம் தான் வந்து கவனமாக இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கணும். இல்லை இந்த மாதிரி சிசர் வச்சு கூட பறித்து எடுத்துக்கலாம். அதை பறித்து எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவி தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றாமல் கடுகும் வெந்தயமும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட வந்து வரமிளகாய், பூண்டு, அரை ஸ்பூன் வந்து மிளகு, ஜீரகம் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் புளியும் சேர்த்து தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக அதே பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சுருக்க அந்த இலையை உள்ளே சேர்த்து நல்லா சுருளை வதக்கிட்டு அதையும் தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கடுகும் வெந்தயமும் வந்து பவுடர் பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் வந்து நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையும் கூட சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் கூட வந்து கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். நான் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.